லெண்டேஸ்க்கு ஏற்ற ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவின் பாடுபடுகிற நாளுக்கு உரிய ஒரு செய்தியாய் அது இருக்கிறது. கடந்த நாட்கள் 40 நாளும் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வைத்து நடத்துவோம். பலவீனத்தை பொறுத்து இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்த முடியவில்லை. அதனால் இப்பொழுதும் யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதம் பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தினுடைய முதலாம் மாதமாக இருக்கும். இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த மாதம் பிரதான மாதம். இந்த மாதம் வருஷத்தினுடைய துவக்கத்தின் மாதம். வருஷத்தினுடைய துவக்கத்தின் மாதம் என்னது? வருஷத்தின் துவக்கத்தின் மாதம் எல்லாமே வேதத்துல இருந்து தான் இன்னைக்கு நாடு முழுவதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ஜனவரி மாதம், ஆகவே 1ஆம் தேதி அந்த வருஷம்தான் நமக்கு ஜனவரி தான் முதலாவது மாதமாக இருக்கிறது. அதனால இது வேதத்திலே நியமமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வருஷத்திலே 3 பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். வருஷத்தில் 3 பண்டிகை. அந்த 3 பண்டிகைகளையும் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு கவியை பாடலை பாடி கண்களை மூடி ஒரு கவியை பாடுவோம். ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுடைய சொத்து ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளை உங்களுடைய சமுதிரப்படி தொழுது கொள்ள ஆராதிக்க ஜெபிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவரை தாமே பொருள்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்கள் பாடல்கள் அது எல்லாவற்றையும் நீரை பொருள்படுத்தும். தேவ செய்திகளை பொருள்படுத்தும். மாற்றத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. எங்களை தாழ்த்தி முடித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வாசிங்க 2-3 வசனத்தை வாசிங்க.
ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தினுடைய முதலாவது மாதமாய் இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு, 3 பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி. சொல்லலாம் இல்லையா? 3 பண்டிகைகளை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது பஸ்காவாகிய விடுதலையின் பண்டிகை. இங்க எல்லாம் குறித்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு அநேகம் தெரியாமல் இருக்கலாம். யாரும் டைரி கொண்டு வந்து விட்டாங்க இல்லையா? மாறி மாறி பிரசவம் பண்ணுறதுனால டைரியை நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். மற்றவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் யாரும் எடுத்துக்கிறாங்க. டைரியை நீங்கள் நோட் பண்ணணும். நல்ல உங்கள் பின்காலத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னென்ன பண்டிகை? தம்பிங்க சொல்லுங்க. மற்றவங்க கேட்ட சொல்லுவாங்க தெரியல. சந்தோஷம் சொல்லுப்பா, நல்ல வேலை. இப்பதான் தெரியுது. சொல்லு. சத்தமா சொல்லு. சொல்லு. நல்லா சத்தமா சொல்லணும். எல்லாம் நட்ட கட்ட கட்டா கேள்வி கேட்பேன், அங்கே சொல்லணும். நீங்க சொல்லுமா? 2 பேரும் நல்லா நல்லா பண்ணீங்க. சொல்லுங்க. ஏதோ உஷாரா இருந்தீங்க. கற்றவங்க ஆசீர்வதிப்பாங்க. அப்படி பிள்ளைகளை கேட்டாலும் நீங்களும் அவங்களை ஸ்டடி பண்ண போய் எழுதி எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. கற்றவங்களை ஆசீர்வதிப்பாங்க. கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை குறித்து என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம்? கூடார பண்டிகை, நாங்கள் எருசலேமுக்கு போயிருந்த போது கூடார பண்டிகை நடந்தது. அப்போது உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற ஒரு பண்டிகை. எல்லாரும் ஒன்று கூடி அங்கங்கே கூடாரத்தை அமைத்து அவர்கள் பஸ்காவை ஆசரித்து நிறை நாளை ஆசரித்து அதை கொண்டாடுகிற நாள். அதனால எல்லா வருஷத்திலும் ஒரு முறை எல்லா நாட்டிலிருந்தும் யூதர்கள் அங்கே வருவார்கள், மற்றவர்கள் வருவார்கள். ஆகவே இதை கொண்டாடுகிறது. கூடார பண்டிகை என்று சொல்லும் போது கூடி வருகிற ஒரு பண்டிகை. எல்லாரும் கூடி வருதல். இந்த இடத்துல ஒன்று சேர்கள், கூடி வருதல். இது எதுக்கு ஒப்பிடுகிறது? சபைக்கு ஒப்பிடுகிறது. ஆகவே சபை என்று சொல்லும் போது எல்லாரும் புதிய ஏற்பாடு அப்படியே, இது பழைய ஏற்பாடு, இப்ப புதிய ஏற்பாடு அப்படியே நீங்க பார்க்கும் போது நம்ம கூடி வருதல் என்று சொல்லும் போது எப்ப கூடி வரும்? மனமகிழ்ச்சி நாடுகளே நாம் எல்லாரும் கூடி வருகிறோம். அதனால உங்களுக்கு நிறைய காரியங்கள் நான் சொல்ல போறேன். மனமகிழ்ச்சி நாள். ஆகவே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். கூடி வருதல். கூடி வருதல் எதுக்கு கூடி வருகிறோம்? ஆராதிக்க கூடி வருகிறோம். கூடி வருதல் என்றாலே ஆராதிக்க. இங்கே கூடார பண்டிகையிலே எல்லாரும் கூடி வருகிறார். எதுக்கு கூடி வருகிறார்கள்? ஆராதிக்கும்படியாக. தேவனை ஆராதித்து முடித்த பிறகு அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இதுதான் கூடார பண்டிகையாக இருக்கிறது. இதை நாங்கள் கண்கூடாகவே பார்த்தோம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இசைகளை வாசித்து அவர்கள் கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் பாடலை பாடி ஈப்ரூல பாடுறாங்க. பாடி கர்த்தரை துதித்து இசைக்கருவிகளை வாசித்து தம்புரு பலவிதமான இசைக்கருவிகளை வாசித்து பாடுகிறார்கள். அப்படி சுற்றி வருகிறார்கள். இதை பார்க்கும்போது அவர்கள் வருஷத்தில் ஒரு முறையாக இந்த கூடார பண்டிகையை அவர் கொண்டாடுகிறார்கள். இது அது அடுத்தது 2வது பண்டிகை எது? பெந்தேகோஸ்தே இல்லையா? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகையிலே அறுப்பின் நாள், அறுவடையின் நாள். பெந்தேகோஸ்தே என்று சொல்லும்போது அறுப்பின் நாளும் அறுவடையின் நாளும். இது நம்ம ஜூன்ல ஜனவரில வைப்பாங்க இல்லையா? பொங்கல் அது மாதிரி இங்கே வேற பேரை மாற்றி வைக்கிறார். ஆனால் இது உண்மையாகவே பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும் போது அறுப்பின் நாள். இது அப்படியே புதிய ஏற்பாடுக்கு போகும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாங்க?
ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி மேலாயிலே கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். ஆகவே எல்லா ஆத்ம அறுவடையின் நாள், புதிய பல ஆத்மாக்களை அறுத்துக் கொள்கிற, ஆத்மாக்களை ரட்சிப்பில் நடத்துகிற ஒரு நாளா இருக்கிறது. நான் ஒப்பிட்டு நான் ஒரு சில வார்த்தையை சொல்லுகிறேன். மூன்றாவது என்ன? பஸ்காவாகிய பண்டிகை. பஸ்கா பண்டிகை, அது பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் போது விடுதலையின் நாள், விடுதலையின் பண்டிகையாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் விடுதலை, உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த பஸ்கா எப்பொழுது ஆசரித்தார்கள்? ஆசரித்த பிறகு என்ன நடந்தது? எப்பொழுது ஆசரித்தார்கள்? இந்த பஸ்காவை எப்பொழுது ஆசரித்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில புறப்பட்டு போகும்போது எகிப்தை ஆண்டவர் வாதித்தார், எகிப்தை அழித்தார், எகிப்தை வாதித்தார், எகிப்து எல்லா தலைச்சர்களும் சங்கரித்தார். அவர்களுக்கு சங்கரிப்பின் நாள், துக்கத்தின் நாள். ஆனா நமக்கோ ஜெயத்தின் நாள், ஜெயம் எடுத்துக் கொள்கிற ஒரு நாளாக இருக்கிறது. இது பஸ்கா. அவை நமக்கு பஸ்கா விடுதலையின் நாள். இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரித்தால் இந்த எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு, நீங்க சுகத்தோடு புறப்பட்டு, நீங்கள் விரைவாய் நீங்க பிரயாணப்பட்டு போகிற ஒரு நாள். அந்த நாள் தான் பஸ்கா நாள், பஸ்கா பண்டிகை. ஏன் இந்த பண்டிகை பஸ்காவை ஆசரித்தார்கள் என்றால், இந்த பஸ்கா நம்மை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். இந்த இரவிலேயே தலையீடு அழிக்கப்பட போகிறது. பார்வோன், நீங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போங்க, இனி இங்கே இருக்காதீர்கள், உங்களுக்கு வேண்டிய எல்லா வெள்ளி பொருள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பஸ்கா நாள் விடுதலையின் நாள், ரட்சிப்பின் நாள். புதிய ஏற்பாடு சொல்லும் போது நமக்கு விடுதலையாக்கப்படுகிற நாள். இயேசு கிறிஸ்து கடைசியாக பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். எங்கே ஆசரிக்கணும், எப்படி ஆசரிக்கணும், எல்லா விதிமுறைகளையும் சொல்லி அவர்கள் திருவந்தை அங்கே ஆசரித்தார்கள். அங்கு ஆசரித்து அது முடித்தவுடனே அவர் சொன்னாரு, இங்கே ஒரு ஒன்று, அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறார், என்னோட கூட கை போடுகிறவன் நேசிக்கிறான், அவன் தான் காட்டி கொடுக்க போறான். இது விடுதலை நாள். பஸ்கா முடிஞ்ச உடனே அவர்கள் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்டார், மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது விடுதலை நாளாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு நமக்கு உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டாகி இருந்தார். அவர் வந்து சகலத்தை நமக்கு போதித்து நம்மை விடுதலையாக்கி நம்மை சகல சத்தியத்திலையும் நம்மை நடத்துகிறவராக இருந்தார். மூன்று காரியங்கள், மூன்று விளக்கங்கள், புதிய பழக்கம் பழைய பழக்கம் உள்ள விளக்கு, அதுக்கு ஒற்றுமைகளை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இதுல மூன்று காரியங்களையும் ஒரு வார்த்தை உண்டு, ஈப்ரேயிலே ஒரு வார்த்தை உண்டு. முதலாவது கூடார பண்டிகை. அதுக்கு என்ன இவருல சொல்லப்பட்ட சுக்கோத் என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? சுக்கோத். இரண்டாவது அல்பின் பண்டிகை இல்லையா? இரண்டாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதுக்கு ஷுவாத். ஷுவாத் தெரியல உங்களுக்கு? ஷுவாத். மூன்றாவது பஸ்கா பண்டிகை, பஸ்காவாகிய விடுதலை பண்டிகை. பேசாக். பேசாக். இந்த மூன்று, சுக்கோத், ஷுவாத், பேசாக். இது மூன்று, இந்த மூன்றுக்கும் இவருள்ள இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுக்கோத் என்று சொல்லும் போது அது வந்து கூடார பண்டிகை. ஷுவாத் என்று சொல்லும் போது அது பெந்தேகோஸ்தே பண்டிகை. பேசாக் என்று சொல்லும் போது பஸ்காவாகிய விடுதலையின் பண்டிகையாக இருக்கிறது. இந்த மூன்று பண்டிகை எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் எகிப்திற்கு புறப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சரித்திரத்திலே அதை குறித்து சொல்லப்படுவதே பஸ்கா பண்டிகையாக இருக்குது. பஸ்கா என்பதனுடைய எவ்வளவு பாஷை பேசாக இடப்படும் இல்லையா? இதற்கு கடந்து செல்லுதல் என்று இன்னொரு அர்த்தம் வருகிறது. கடந்து செல்லுதல்.
இவை எல்லாவற்றையும் கடக்கிறது. இப்படிப்பட்ட துன்பங்களையும் பாடுகளையும் அடிமை நிலத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுகிறது. நிறைய மீன் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் இருக்கும், 3 அர்த்தங்கள் இருக்கும். சில வார்த்தைகள் ஒரு அர்த்தம் தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சில அர்த்தங்கள் இருக்கும். இதுல வந்து கடந்து போவது, அந்த கடந்து போவதுதான் பேஷாக என்று சொல்லி இல்லையா. இந்த கடந்து போவது இவர்கள் எகிப்தை விட்டு வெளியில போறது. எகிப்தை விட்டு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்து கானானை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அதை குறித்து இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நடந்து செல்லுதல். இது எகிப்து தேசம் முழுவதும் தலைச்சன்பிள்ளைகளை சங்கரித்த மரணத்துடன் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்த பூசப்பட்ட இஸ்ரவேலின் பிள்ளைகள் பாதுகாத்து எகிப்து தேசம் தலையிற்று சங்கரிக்கப்பட்டது. இஸ்ரவேலின் தலையீற்றுகளை சங்கரிக்காமல் கடந்து சென்றது. ஆகவே இதுவே பஸ்காவா இருக்கிறது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல சொல்றோம். அதை மேற்கொண்டு கடந்து போறது இல்லையா. அதை மேற்கொண்டு கடந்து போகிற ஒரு அர்த்தத்தை இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே எகிப்து தேசத்திலே ஆசரிக்கப்பட்ட பஸ்கா முறை எப்படி ஆசரிக்கப்பட்டது? எகிப்திலே நான் சொல்றேன், யாத்திரை 12ஆம் அதிகாரம் தெரிந்து கொள்ளும். நமக்கு குட் ஃப்ரைடே இருக்கிறதால இதை குறித்து நான் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு எடுத்து வைத்தாரு. வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். 12 யாத்திராவும் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் தமாச்சே, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நல்ல ஒரு வார்த்தை இங்கே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசிரியர் வேண்டிய முறைகளை குறித்து மோசேக்கு கட்டளை கொடுத்ததை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நிசான் மாதம் 10ஆம் தேதி வீட்டுக்கு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரை 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். அது பழுதற்றதாய் சோதித்து அறிய வேண்டும் இல்லையா. இந்த இடத்துல பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அதேதான் புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 51 ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்கிறார். யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொருவரும் புசிக்கத்தக்கதான ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி என்பது யாரு? பழைய ஏற்பாடுல ஆட்டுக்குட்டி தான். புதிய ஏற்பாடுல ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டுட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டார். இப்ப அந்த ரத்தம் இல்லையா, அந்த ஈசோப்பினாலே கழுவும் சுத்தமாவே நன்றி. ஈசோப்பு அது ஒரு செடி, ஒரு மரம் வைங்க, அதனால ரத்தத்தை தோய்த்து வீடு வாசலிலே தெளிக்க வேண்டும். ஆனால் ஈசோப்பினாலே சுத்திகரியம் என்று சொல்லப்படுகிறது. யாத்திரை 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 22வது வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஈசோப்பு கொழுந்துகளினாலே கொத்தை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்திலே தோய்த்து தாங்கள் பஸ்காவை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலைகள் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். 12:8 அன்று ராத்திரியிலே ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். பச்சையாயும்
தண்ணீரில் அவிழ்க்கப்பட்டதுமாய் அதை புசிக்க கூடாது. எப்படி புசிக்கணும்? அது விதிமுறைகள். எப்படி புசிக்கணுமா? அந்த ராத்திரி ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பிலே சுடணும். அப்ப அந்த கீரையா சுடணும். கீரையை வேக வைக்க கூடாது, பச்சையாவும் சாப்பிடக்கூடாது. அது கண்டிஷன் இருக்கு. என்பது அதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. தனித்தனியா சப்ஜெக்ட் எடுக்கணும், அதுக்கு விளக்கங்களை சொல்லணும். ஆகவே அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாம் செய்யணும். புளிப்பு சுட்டி அந்த மாம்சத்தை நெருப்பிலே சுட்டி புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். பச்சையாயும் தண்ணீரில் அவிழ்க்கப்பட்டதுமாய் அதை புசிக்கக்கூடாது. யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அதை ஒன்றையும் விடியற் காலம் வரை அது மீதி வைக்கக்கூடாது. அறையில் கச்சையை கட்டிக்கொண்டு கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு கைகளிலே தடியை பிடித்துக் கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? ரொம்ப வேகமா கையில தடியை பிடிச்சிட்டு பாதரட்சியை போட்டுக்கிட்டு அதை கச்சையை கட்டி கொண்டு தீவிரமாய் அதை என்ன செய்யணுமா? தீவிரமா புசிக்க வேண்டும். கையில தடி இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். இது எபேசியர்ல வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் ரட்சண்யம் என்னும் தலைசீராவை அணிந்தவர்களுமாய் இருக்க வேண்டும். இது புதிய ஏற்பாடுடைய சட்ட திட்டங்கள். எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுது. சத்தியம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஆகவே பாதரட்சை நீதி இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், ரட்சிப்பு இருக்க வேண்டும். இவையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாடு நாட்களிலே இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடு நாட்களிலே இவையெல்லாம் தாய்க்கொண்டு பாருங்க, அங்க அந்த மாம்சத்தை சுட வேண்டும், கீரையும் சுட வேண்டும். பாருங்க, அறையை கட்டி கொள்ள வேண்டும், காலில் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ள வேண்டும், கையில தனியை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை தீவிரமாய் பூசிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு சட்ட திட்டங்கள் உண்டு பாருங்க. இவ்வளவு ஜாக்கிரதையாய் செய்யும் போது என்ன நடக்கிறது? இந்த காரியங்களை செய்யும் போது யாத்திரம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதல் பேரானவை எல்லாம் அதம் பண்ணினார். அன்று இரவு இஸ்ரவேலில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது. இப்படியாக கர்த்தர் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்தினார். எகிப்தினுடைய தேவர்கள் மேல் கர்த்தர் நீதியை செலுத்தினார். அவளை அழித்து போட்டார். அவளெல்லாம் அழித்து போட்டார். இந்த காரியங்களை நீங்க சரியா செய்யும் போது கர்த்தர் யுத்தத்தை செய்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க செய்ய வேண்டியது அந்த மாம்சத்தை சுட வேண்டும், கீரையை சுட வேண்டும், பிறகு பாதரட்சி அணிய வேண்டும், கைகளிலே தடியை பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டும், இடுவிலே கச்சையை கட்டி இருக்க வேண்டும், துரிதமாய் புசிக்க வேண்டும். மீதி கொஞ்சம் கூட வைக்கவே கூடாது. மீதியானவைகளை நீங்கள் வைத்திருக்கவே கூடாது. இன்னும் எவ்வளவு கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. யாத்திராகமம் 12:14 எபிரேயருடைய வீடுகளிலே பஸ்காவின் ரத்தம் அடையாளமாய் இருந்ததால் அந்த ரத்தத்தை கண்டு கர்த்தருடைய தூதன் கடந்து போவார். யாருடைய வீட்டிலெல்லாம் பஸ்காவினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தலைக்கால்களிலே, வாசல்களிலே, சட்டத்திலே எங்கே பூசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தூதர்கள் வருவார்கள். சந்தான தூதன் பட்டயத்தை உருவினவனாக சந்தான தூதன் வருவான். அவன் வரும்போது யாருடைய வீட்டிலே அங்கே பூசப்பட்டிருந்தோ அவள் வீட்டிலெல்லாம் கடந்து போயிடுவான். அவங்களை ஒன்றும் செய்ய மாட்டான்.
அப்படி எல்லாரும் சொன்ன வார்த்தையை எல்லாரும் கீழ்ப்படிந்து அழிவை என்ன செய்யக்கூடாது, நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது, அழிவை எதிர்நோக்கக்கூடாது, அழிவுக்காக நம்ம கீழ்ப்படியாம போகக்கூடாது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்யணும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்தா நமக்கு அழிவு கிடையாது, வாதை கிடையாது, துன்பம் கிடையாது, குறைவு கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது. இந்த இடத்துல சொன்ன காரியங்களை இஸ்ரவேல் எல்லாரும் கீழ்ப்படிந்து ஆசாரியருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தபடினாலே இஸ்ரவேலிலே கூக்குரல் கிடையவே கிடையாது. இப்ப எங்க கூக்குரல் வந்தது? இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மாத்திரமே இருந்தது, வெளியே போல. இந்த வார்த்தை யாரை எங்கே யாருக்கும் சொல்லல. இப்போ எகிப்து கூட கடந்து போற அத்துறை, எகிப்து கூட கடந்து போகும்போது இப்ப என்ன நடக்குது? எல்லா குடும்பமும் சந்தரிக்கப்படுகிறது, எல்லா குடும்பங்களும் தலையீச்சலோட சந்தரிக்கப்படுகிறது. ஏன்னா விடிய காலையில பார்க்கும் போது எல்லா வீட்டிலும் கூக்குரல், எல்லா ஓ என்று தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. எல்லா வீட்டிலையும் எகிப்து முழுவதும், எகிப்து எவ்வளவு பெருசு இல்லையா, எவ்வளவு பெரிய பட்டணம், எல்லாத்தையும் ஆளுகை செய்த ஒரு எகிப்து முழுவதும் வாதி, எகிப்து முழுவதும் குடும்பம் குடும்பத்துக்கு புதைக்க முடியாது, அடக்கம் பண்ண முடியாது, அவ்வளவு கஷ்டம். எகிப்து முழுவதும் காண்பி. இவ்வளவு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினீர்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? வீட்டுக்கு வீடு சாவு, வீட்டுக்கு வீடு மரணம். இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் ஒடுக்கிறார்கள். பஸ்கா விடுதலையாக்கப்படுகிற ஒரு நாள். நீ பஸ்காவை ஒழுங்க ஆசரித்தா, தேவனுடைய சமூகத்தை நீ தேடி ஓடி வந்தா, சபை கூடி வருவதை சில விட்டுவிடுவது போல விட்டு விடாமல் இருந்தால், நிறைய பேர் நாங்கள் நிறைய புத்திமதி சொல்வோம், புத்திமதியை கேட்க மாட்டாங்க. ஆசாரியர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அவங்க மன விருப்பத்தை செய்வாங்க, சங்கரிக்கப்படுவாங்க, தூஷிக்கப்படுவாங்க, நிந்திக்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. பிரஜாதிகள் மற்றவர்களை பார்த்து கேட்கிற மாதிரி அவர்கள் நடத்தப்படுவாங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களை வழி நடத்துகிற ஆசாரியர் என்ன சொல்லுகிறார்? ஆசாரியருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கையிலே சங்கரத்தோடு வர மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்து அதன்படியே நீ செய்வீர்களானால் சங்கரத்தோதனுக்கு உங்க வீட்டுல வேலை இல்லை, பிசாசு உங்க வீட்டுல வேலை இல்லை, வியாதி கிடையாது, நலன் கிடையாது, குறைவு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க ரட்சிப்பை நீங்க சுதந்திரித்து கொள்வீர்களானால் சத்தியமும் நீதியும் சமாதானமும் பாருங்க ஆயுதமும் பாதுகாட்சி இல்லையா, அது தொடுத்தவர்களாக விசுவாசமும் ரட்சிப்பும் இவையெல்லாம் குடும்பத்தில் இருக்குமேனால், எபேசியர் 6:14 சொன்னது போல இவைகள் உங்க வீட்டில் இருக்குமேனால் சங்கரத்துவதற்கு வேலையை கிடையாது இல்லையா? ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க. இந்த இடத்துல எபிரேயருடைய வீடுகளிலே பஸ்காவினுடைய ரத்தத்தை அடையாளமாக இராததனால் அந்த ரத்தத்தை கண்டு கர்த்தருடைய தூதன் அங்கே இஸ்ரவேலுக்கு அனுப்பினா, எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதைகள் ஒன்றும் எபிரேயர்களுக்கு வரவில்லை. அந்த நாளை எபிரேயர் முக்கிய நாளாக, எபிரேயர் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாய். ஆமென். பஸ்காவை குறித்து தேவனுடைய கட்டளை என்ன? யாத்திராகமம் 12:15 சொல்லுகிறது, தலைமுறை தோறும் நித்திய நியமமான பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க வேண்டும். முதலாம் நாள் பிடித்த மாவை விளக்க வேண்டும். முதலாம் நாள் எது? 7ஆம் நாள் எது? சொல்லுங்க. முதலாம் நாள் எது? 7ஆம் நாள் எது? நீ
பேசுறதுக்கு தெரியுது, ஆனா எனக்கு கேட்கல. அப்பா ஆச்சா பிள்ளைங்க முடங்குற மாதிரி இல்லையா? வாரத்தின் முதலாம் நாள் இந்த நாள் சொல்றீங்க, சத்தமா யாரும் சொல்ல மாட்டீங்க. மனமுயற்சி நாள், வாரத்தினுடைய கடைசி நாள் எந்த நாள்? சனிக்கிழமை. அதனால சனிக்கிழமை ஜபங்களும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன செய்யறோம்? ஆராதனையும் வைக்கிறோம். சிலர் சனிக்கிழமை ஆராதனை நடத்துறது உண்டு. பஸ்காவை குறித்து தேவனுடைய தலைமுறைக்கோடு நித்தியமாக பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளும் புசிக்க வேண்டும். முதல் நாள் புளித்த மாவை விளக்க வேண்டும். இது முதல் நாள் இது புளித்த மாவு. இந்த புளித்த மாவு பாருங்க, ரொம்ப மோசம். கொஞ்சம் தயிர் ஊற்றணும்னு என்ன செய்வாங்க? பாலை தயிர் ஆக்கணும்னு என்ன செய்வாங்க? பாலை தயிர் ஆக்கணும். நாங்கள் எங்க கடையில் தயிர் வாங்கி சாப்பிட்றேன். நான் பாலை ஒரு நாள் தயிர் ஆக்கணும்னு சொல்றாங்க. பாலை தயிர் ஆக்கணும்னா உர ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, கொஞ்சோடு தயிரை தூக்கி அந்த பாலை ஊற்றணும். ஊற்றிட்டு மதியம் 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிர் ஆகிடும். இல்லை ராத்திரி ஊற்றி வைப்பாங்க, அது தயிர் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் மாவு புளிக்கலன்னா வைங்க, புளிச்ச மாவு எடுத்து அதில் போட்டால் எல்லா மாவுலையும் புளிச்சிடும். அதனால இந்த புளித்தமா உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த புளித்தமா நல்லா இருக்கிற மாவை கெடுத்து போட்டுடும். அப்படின்னு யாரு என்னது? நம்மதான் வாய் வச்சு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். புளித்தமா வாயில் இருக்கும். அதனால அவங்க அடுத்தவங்கள புளிக்க வச்சிருவாங்க. இல்லையா? சொல்லி 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 கெடுக்கிறதே அந்த புளித்தமா அவங்க வீட்டில் இருக்கிறனால அவங்க கெடுக்கிறதே அவங்களுடைய தொழிலாக. அந்த யாராவது சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல வாயை கழுவிட்டுவாங்க. தீமையானதை சொன்னா முதல்ல வாயை கழுவிடுவாங்க. வாயை புளிச்சு போயிடுவாங்க. இல்லை, காய்ச்சல் வந்தா வாய் எப்படி இருக்கும்? வியாதி வந்தாலுமே வாய் புளிக்கும், வாய் புளிச்சு போயிடும். அப்போ இந்த புளித்தமா உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ புளித்தமா நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது. கெடுக்கிறவங்க சபையில் இருக்கக்கூடாது. இல்லையா? சபையை கெடுக்கிறவங்க நான் கெடுப்பேன் இல்லையா? ஆனா நம்ம கெடுக்காம அவங்களே போயிடுவோம். நம்ம ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களாவே போயிடுவோம். நம்ம சபைக்கும் ஊழியர்களுக்கும் துரோகம் பண்ணுறதுடைய கருத்தை சபையில் வைக்கவே மாட்டோம். சபையில் வைக்கவே மாட்டோம். அதனால நம்ம மிக ஜாக்கிரதையாக நம்ம ஆவிக்குரிய வேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ரட்சிப்பினுடைய அலங்காரத்தை நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இந்த இடத்துல பழைய ஏற்பாடு என்ன சொல்றது? புளிச்ச மாவை நீ எடுத்து போட்டுடணும். 7 நாளும் நீங்க எப்படி செய்யக்கூடாது? உங்க வீட்டில் புளிச்ச மாவை இருக்கக்கூடாது. இல்லையா? உங்க வீட்டில் யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், முதலாம் நாளும் 7ஆம் நாளும் பரிசுத்த சபை கூடி வருவதாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எந்தெந்த நாள் சபை கூடி வருகிற நாள்? என்னென்ன நாள் சொல்லுங்க. நிறைய உங்களை ரகசியம் சொல்லும்போது சீக்கிரமா என்னோட கூட நீங்க ஒத்துழைக்கணும். இல்லையா? வாரத்தினுடைய முதலாம் நாளும் 7ஆம் நாளும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? மறுபடியும் சொல்லுமா? அப்ப 7ஆம் நாளும் முதலாம் நாளும் கர்த்தருக்குரிய நாள், அதை பரிசுத்தமான நாள், அதை பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை தொழுதுகிற நாள். அதான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வைக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்க. பஸ்கா பண்டிகைகளை இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த பிதாவிடத்திற்கு கடந்து போனார் என்று நாம் யோவான் 13:7 வாசிக்கிறோம். அது இப்போ சொல்லல. யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானவைகளை தவிர வேறையும்
வேறு வேலையும் செய்யக்கூடாது. அவர்களும் சாப்பிடுவதற்கு தேவையானதை செய்வதை தவிர அவங்க என்ன தேவையோ அந்த தேவையை மாத்திரம் அன்னைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அது மாத்திரம் தான் நம்ம சேர்த்து வைக்கணும். மீறி நம்ம சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு தேவையானதை செய்வதை தவிர வேறு வேலை எதுவும் செய்யக்கூடாது. இந்த 7 நாளும் புளித்த அப்பத்தை புசிக்கிறவன் ஆத்மா இஸ்ரவேலிலே அறுப்புண்டு போவான். ரொம்ப கேள்வியா, ரொம்ப சட்டங்கள் ரொம்ப கடுமையா இல்லையா? இந்த 7 நாளும் புளிப்பானதை சாப்பிட. அதாவது நீங்க கடையில வைக்கிறாங்க இல்லையா, ரொட்டில வைக்கிறாங்க இல்லையா, பிரெட்டு, ரொட்டிலாம் தெரியாது, பிரெட்டுலாம் தெரியாது. நீங்க கடையில் அதை புளிக்க வச்சுதான் அந்த பிரெட்டை செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாம பிசைஞ்சு அதை உடனே இவ்வளவு நீட்டமாக போகுது, பெருமையா இருக்கும், அப்புறம் இவ்வளவு பெருசு இருக்கும். அதை பிசைஞ்சு அதான் செய்வாங்க. அடுப்பில் சூட காட்டுவாங்க. காட்டும் போது அது உப்பி வந்து அது என்ன செய்யும், அது புளிப்பில்லாத அப்பம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குள்ள பிரவேசிக்கிறதையும் போகும்போது மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகும்போது எல்லாரும் மாவை நிறைய பிசைஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் அந்த வனாந்தரத்துக்குள்ள பிரவேசிக்கிற வரையிலும் அதை அப்பமா சுட்டு சாப்பிட்டாங்க. அந்த வனாந்தரத்துக்குள்ள பிரவேசித்த உடனே இவருடைய புதிய மாவு அது செலவழிஞ்சு போச்சு. இப்போ எங்கிருந்து வரணும் உங்களுக்கு? இப்போ அவங்களுக்கு ஆகாரம் எங்கிருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா எப்போ போய் வனாந்தரத்துல காலை அப்படி வச்சாங்களோ வச்ச மாத்திரத்துல அவளுக்கு மன்னா வந்து இருக்காங்க. தண்ணி ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டு தண்ணீரை புறப்பட ஆரம்பிச்சது. பிறகு இறைச்சி வேணும்னு சொன்னோன்னே விடிய காலையில 1 மணி அளவுக்கு விடிய கால கீழ்காட்சி வீசினது, காடைகள் எல்லாம் வந்து விழுந்தது, எல்லாம் படிச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ மண்ணா வந்தது, தண்ணீர் வந்தது, இறைச்சல். எத்தனை வருஷமா வந்தது? உங்களை கர்த்தர் 40 வருஷம் எப்போ கானானில் காலம் வைச்சார்களோ அப்பொழுது நின்று போச்சு. அப்போ தேசத்துக்குள்ள காலம் வச்ச உடனே மண்ணா நின்று போச்சு. அந்த வனாந்தரத்தை விட்டு கடந்து போன உடனே மண்ணா நின்று போயிடுது. அது வரையிலும் மண்ணா வந்தது. அவளுக்கு ஒரு நன்மை புகைப்படல, ஒரு வேலையும் செய்யல. தேவனை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தான் வேலை, பிரயாணங்கள் இதுதான் வேலை தவிர அவர்கள் புளிப்பான எந்த எதையுமே புசிக்கவில்லை. இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாமே ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அன்பு கலாத்தில வாசிக்கும் போது அதுல கோபம், எரிச்சல், பொறாமை, விரோதம், பகைகள் நீங்க வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். இதை ஞாபகம் வச்சு கொடுங்க. இவர்கள் பகைகள், பிரிவினைகள், மாற்ற பேதங்கள், இப்படிப்பட்ட புளித்த மாவை நீங்கள் எடுத்து போட்டுட்டு 22 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு? அங்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, நிச்சயம், தயவு, தர்ப்பணம், சாந்தம், இவையெல்லாம் உங்களுக்குள்ள. இது புதிய மாவு, அது பழைய மாவு. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு இல்லையா, ரத்தத்துக்கு ரத்தம் இல்லையா. நீ உயிர் எடுத்தா அவன் உயிர், உன் உயிர் அவன் எடுப்பான். பயப்பட அப்படிப்பட்ட ஒரு உபதேசம். புதிய ஏற்பாடுல அப்படி சொல்லுங்க, மன்னிங்க. ஒரு தவறு செய்தா மன்னிங்க, பாவம் செய்தா மன்னிங்க. எத்தனை முறை மன்னிக்கிறது? 7 முறை மன்னிச்சு போ. மன்னிச்சுட்ட 7 முறை, 73 மணி. அப்ப 70 முறையும் மன்னிச்சுட்டேன். அப்ப இன்னும் மறுபடியும் 70 முறை பண்ணி நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? உன் விரோதிகளுக்கு நீ தீமை செய்யாத, உன்னை பகைக்கிறவர்களை நீ பகைக்காத இல்லையா, உன்னை துன்பப்படுத்துறவர்களை நீ துன்பப்படுத்தாத. இவையெல்லாம் என்னுடைய கருத்துல இல்லையா. தாவீதை ஒருவன் நிந்தித்துக் கொண்டே வந்தான். புரியுதா அவனுக்கு? யுத்தத்துக்கு போய் தோல்வி அடைஞ்சு அவனே மனம் உடைந்து அவன் யுத்தத்துக்கு முடிச்சுட்டு அவன் அப்படியே வர மனம் உடைந்த போய் வரைக்கும் வந்துட்டு இருந்தான். ரொம்ப சோர்ந்து போய் வரும்.
அப்போ அவனை நிந்தித்துட்டே வரான். பின்னாடியே அவனை நிந்தித்து கொண்டே மண்ணை வாரி இறைச்சி தூஷித்து அவனை நிந்தித்து நீ நாசமா போனோம், அழிந்து போனோம் என்னமோ சொல்லிட்டு வரான். கூட இருக்கிறவன் கேட்கிறான். அவன் கூட வருகிற சக தோழர்களும் யுத்த வீரர்கள், ஆண்டவரே, யார் தாவீதை பத்தி கேட்கிறாங்க, ஆண்டவரே உண்மை தூஷித்து கொண்டே வருகிறாங்க, அமைதியா போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவனை தூஷிக்க முடியாத தேவன் ஒருவனை கட்டளை கொடுத்திருக்கிறான். அவனுடைய பெருந்தன்மை பாரு. அவனுடைய பெருந்தன்மை என்ன? அவன் தூஷிக்க முடியாத ஒருவனை தேவன் அவனுக்கு சொல்லிருக்கிறான், தூஷிக்கிறான். அவன் தூஷித்துக்கு போகட்டும். அவன் தூஷிக்க முடியாத வைத்திருக்கிறான், தூஷிக்கிறான். தூஷித்துக்கு போகட்டும், அவன் பார்த்துவார். அவன் கொஞ்ச நாள் அவனை கொண்டு அவன் செத்தே போனான், அவன் மடிந்து போனான். இன்னைக்கு சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? நீதி சரி கட்டுவார். சத்துருக்களுக்கு ஆண்டவர் நம்மை நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், நம்மை பின்புறணி பேசுகிறவன், நம்ம விரோதமாய் செய்கிறவனை கர்த்தர் என்ன செய்வாரு? நீதி நியாயங்களை செய்கிறார். யுத்தம் உங்களுடையதுல, அது என்னுடைய, நான் யுத்தத்தை செய்வேன். அப்ப கர்த்தர் என்ன செய்யறார்? நம்ம நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன், நம்ம பின்னாடி பேசி தருவோம், நம்ம காது பட பேசி தருவோம். அப்படிதான் திருமணமான ஒரு புதுசுக்கு தான் ஒருத்தர் பின்னாடி அங்கிட்டு பேசினோம்னா, நானு சரி சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து அப்படி ஸ்டாண்ட் போட்டேன். பக்கத்துல மனைவி வச்சுக்கிட்டு அடிக்கிறதா வேண்டாமான்ற ஒரு யோசனை. இதெல்லாம் நேராக போய் தப்பிட்டு இருப்பேன், நான் தப்பிருப்பேன். ஸ்டாண்ட் போட்டேன், என் மனைவி தெரியாது, எனக்கு தெரியும். ஓடலாம் நான் போட்டு வைக்க அப்படி தோணுச்சு. சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு அப்படி மூவ் பண்ணேன். இன்னமும் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோட கூட இருந்தாரு. நீ போட்டார், அமைதியா போ, காதல் வாங்காது போ. அவரால் அதுக்கு புரிந்து விடுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடைமுறையில உண்டா? நம்ம காது படம் பேசுவாங்க, நம்ம காது படவே பேசுவாங்க, நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, நம்மளை பத்தி தவறா சொல்லுவாங்க, உண்மை இல்லாததை சொல்லுவாங்க. அப்போ நீங்க பொறுமையா இருக்கு. இன்னைக்கு சொல்றவன் நாளைக்கு இருக்க மாட்டான், இல்லாட்டி நாளைக்கு அவனை மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாய். அதே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க அமைதியா இருந்தா அவனை குறித்து சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் எழுப்புவாங்க. இன்னைக்கு நாம ஏதாவது நியாயம் செஞ்சுட்டோம், இங்க சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அநேக சொல்வதை நம்மளுடைய காதுகளை கேட்போம். அதனால இந்த பொறுமை நமக்கு ரொம்ப தேவையா. அநேக நிந்திக்கிறதையும், தூஷிக்கிறதையும், பின்புறணி பேசுகிறதையும், விரோதமா பேசுகிறதையும், பல காரியங்களை பேசுகிறதை நாம கேட்க முடியும். ஆனா பொறுமையா இருந்தா அதே என்னென்ன காரியங்களை செய்யறானோ, நீதிமானுக்கு விரோதமா என்னென்ன காரியங்களை பேசினானோ அதே வார்த்தை அவன் கேட்கும்படியாக, அநேகர் சொல்லும்படியாக, அநேகர் சொல்லி அவன் கேட்கும்படியாக அவன் வெட்கம் அடையுடைய கர்த்தர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீது ஒரு கிரீட பூக்கும் என்று 132 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நாம் ஒரு நாள் வைக்க வேண்டும், அடையவே மாட்டோம் இல்லையா? அதனால நீங்க அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா சொல்லி முடிக்கணும். யாத்திரை 12ஆம் அதிகாரம் புளிப்பில்லாத அப்பம் 39ஆம் வசனம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து தீவிரமாய் புறப்பட்டதினாலே பிசைந்தமா குளிக்கும் முன்னே அவளை எடுத்துக்கொண்டு பயணப்பட்டார். நீங்க வாசிக்க, உங்களுக்கு புரியும். 12:19 யாத்திரமும் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க தேவன் கட்டளையிடுவார். பழைய ஏற்பாட்டில் பஸ்காவில் நீங்க யாத்திரை 12 அப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் நல்லா ஃபுல்லாக வாசிங்க. 13ஆம் அதிகாரத்தையும் வாசிங்க. யாத்திரையாகவும் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பீர்கள். அந்த ஒரு வாசிக்கும் போகலாம், 1-2 வசனத்தை வாசி சீக்கிரம்.
7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பாயாக. போதும். இங்க வர லேவியராகமம் 23 4 5 6 வாசிப்பாங்க. லேவியராகமம் 23 4 சத்தம் வாசிப்பாங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீ குறித்த காலத்தில் பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யோசுவா 5:10 வசனத்துல இப்ப எரியோவுக்கு போயிட்டாங்க. பிரயாணப்பட்டு எரியோவுக்கு போனாங்க. எரியோவின் சமமான வெளியிலே பஸ்காவை புசித்தார்கள். பாருங்க, எங்க தெரியுமா? இப்போ யுத்தம் நடக்க போகிற ஒரு சமயம், எரியோவுக்கு முன்பாக போய் நிற்கிற ஒரு நேரம், எரியோவை சுற்றிலும் போய் துதிய சோதனத்தை ஏறெடுக்கிற நேரம், தினந்தோறும் எரியோவை சுத்தி வரணும். அந்த சுத்தி வருகிற நேரத்துல இப்ப என்ன செய்த? அதுக்கு முன்பாக என்ன செய்தார்களா? பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறது. எத்தனையோ காரியங்களை இங்கே வேதத்தில் வாசிக்கிற 2 ராஜாக்கள் 23 22லயும், அப்புறம் 27ஆம் அதிகாரம் 21 23, 2 நாளாகவும் 7 8வது வசனத்திலேயும் வேதத்துல போய் வாசிங்க. ஆனா புதிய ஏற்பாடுல பாருங்க, மத்திய 26 27 வசனத்துல வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. மார்க்கு 14ஆம் அதிகாரத்துல 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்போ சொல்லுகிற பண்டிகை வந்தது. லூக்கா 2:22 மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது 23ஆம் வசனத்துல முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எனப்படும். அந்த ஆண் பிள்ளை கர்த்தர் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். லூக்கா 7:20 அவரிடத்துல வந்து வருகிற நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகனை எங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்றார்கள். இங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்ப பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல 1ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 6ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தார், அவன் பெயர் யோவான். 11ஆம் வசனத்துல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனைகளும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். 13ஆம் வசனத்துல அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்சத்தின் சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12:4 அப்போஸ்தலர் 12 அவரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவரை வெளியே கொண்டு வரலாம். இந்த பஸ்கா பண்டிகை பற்றி எவ்வளவு முக்கியமா சொல்றாங்க. இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியமான. ஆனா இந்த பஸ்கா பண்டிகை சமயத்தில் அவரை கொலை செய்தாலோ, அவரை வெளியில கொண்டு வந்தாலோ, கல்லெறிந்தாலோ அது பெரிய குற்றம். ஆகவே யூதர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அது பெரிய குற்றமா இருக்கும். பஸ்கா பண்டிகை முடியட்டும், அதாவது விடுதலை நாள் முடியட்டும். ரொம்ப நல்ல ஒரு செய்தி இல்லையா? அறுப்பின் பண்டிகை, அப்புறம் சேர்ப்பின் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இவை எல்லாம் வேதத்திலே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களிலே நாம் செய்ய ஆசரிக்க வேண்டிய கடமைகள் 3 நாளை நாம் 3 பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும். 3 பண்டிகைகள், கூடார பண்டிகையும்
பெந்தேகோஸ்தே பண்டிகையும் பஸ்கா பண்டிகையுமாக கூடி வருதல். முதலாவது கூடி வருதல், இரண்டாவது அறுப்பு அறுவடை, இரண்டாவது என்னது அறுவடை, இரண்டாவது பெந்தேகோஸ்தே. இங்க பாருங்க, அறுவடை நாள், அதை சேர்க்கிற நாள். மூன்று விடுதலை நாள், விடுவிக்கப்படுகிற நாள். நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியில கொண்டு வரப்படுகிறது, சுயாதீனத்தை ஆண்டவர் கொடுக்கிற நாள். இந்த மூன்று பண்டிகை மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும், தலைமுறை தோறும் இந்த பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனதால் படிக்கிறோமா? பெரிய செய்தி தான், ஆனால் சொல்லிக்கு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன்.